இப்போ இளநரைக்கு சில மூலிகைகள் சில நாட்கள் நம்ம சாப்பிடணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வயது. ஸோ அதை பொறுத்து சில மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி அந்த மூலிகைகள தொடர்ந்து எடுக்கிறதுனால நமக்கு இந்த கிரே ஹேர் நரை முடி கருமையாக மீண்டும் மாறுமா? இது நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் இல்லையா? எனக்கு வந்து வெள்ள முடி இருக்கு. இது வந்து திரும்பவும் கருப்பா மாறுமா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது மாறுவதற்கான வாய்ப்பு யார் யாருக்கு இருக்கு, யார் யாருக்கு இல்லன்றதும் நான் இப்போ தெளிவா சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஏஜ் ஸோ ஏஜ் வந்து பிலோ 30 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் இப்போ ரொம்ப ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஒரு 15 இயர்ஸில் இருக்காங்க, 20 இயர்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் நிறைய முடி இருக்குன்னா கண்டிப்பாக அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேடியேஷன் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு கிரே ஹேர் வரும், இல்லை நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி ஹெரிடிட்டி ரீசன். ஸோ ஹெரிடிட்டியாக இருக்கிறவங்களுக்கும் கிரே ஹேர் சீக்கிரம் வருது, இல்லை ரொம்ப பால்னஸ் வருதுன்னா அதில் திரும்பவும் நமக்கு நார்மலாக பிளாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம்.